ஜெயந்திஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா பன் புரோட்டா. வாங்க இந்த பன் புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. மாவை எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ மைதா, நல்ல தரமான மைதா வாங்கிக்கோங்க. 3/4 கிலோ மைதா. உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, சோடாப்பூ ஒரு 1/4 ஸ்பூனு, ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு, தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தரமான மைதாவாக இருந்தால் தான் நல்ல புரோட்டா நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், வெயிட் பண்ணலாம். மாவு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம் நல்லா. இந்த மாரி மாவை பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு எண்ணெயை கொஞ்சம் தொட்டு இது மேலே தடவிக்கலாம். கத்தி எடுத்து இந்தமாரி கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி மாவை உள்ளே வச்சு எல்லா மாவும் இந்தமாரி பண்ணி வச்சுக்கலாம். மாவை உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ எண்ணெய் தடவி எல்லாத்துலேயும் இந்தமாரி எண்ணெய் தடவி இப்படி பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்தமாரி இருக்கட்டும். வாங்க பன் புரோட்டாவுக்கு வைக்கிற ஸ்டஃப்பு ரெடி பண்ணிக்கலாம். இது வெங்காயம் வந்து 4 வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, முட்டை ஒரு 4, கறி குழம்பு இல்லைன்னா குருமா இந்தமாரி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள், சில்லி ஃப்ளாக்ஸ், மிளகுத்தூள் கொஞ்சம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் இதுலேயும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், சில்லி ஃப்ளாக்ஸ், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, முட்டையை 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்தமாரி ஸ்டஃபிங் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே குழம்பையும் கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி குழம்பு என்ன குருமா கூடையும் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். காளான் குழம்பு இந்தமாரி எதுனாலும் ஊற்றிக்கலாம். இப்போ பன் பரோட்டாவை ரெடி பண்ணிக்கலாம். இது 5 நிமிஷம் ஊறிடுச்சு.
நம்ம இப்போ பன் புரோட்டாவை ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தீர்த்திக்கலாம். நல்லா இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் எண்ணெயை தடவி தீர்த்திக்கலாம். இப்போ இது தோசைக்கல்லில் இதை போட்டுக்கலாம். இந்த ஸ்டஃப்பை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இது 4 பக்கமும் மடிச்சு விட்டு வச்சிடலாம். அடுப்பை சிம்பிளில் வச்சு தாங்க இது செய்யணும். அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா வேகும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பொன்னிறமாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அந்த சைடும் பொன்னிறமாக வர வரையும் சிம்பிளில் வச்சு வேக விடலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற முட்டையெல்லாம் நல்லா வேகும். அவ்வளோதாங்க, பன் புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பன் புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் உள்ளே எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. சாஃப்டாக முட்டையெல்லாம் நல்லா வெந்து பன்னு மாரி இருக்கும். சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.